ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நித்யா நம்ம சேல்ஸ்மேன் ஜித்து கியூமரின் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே ஷேர் பண்ணலான்னு இருக்குங்க. சோஷியல் மீடியா திறந்தாலே பார்த்தீங்களா, கொடி நோயில் பாதிக்கப்பட்டவங்க எந்த அளவுக்கு சஃபர் பண்ணுறாங்க. இருக்கிற பொருட்கள், இருக்கிற ப்ராப்பர்ட்டி, வீடு, காடி இதெல்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. உங்களில் சில பேத்துக்கு ஒரு எண்ணம் இருக்கலாங்க, இந்த கிரிட்டிக்கல்னஸ்னா என்னது, கொடிய நோய்கள்னா என்னது, இதில் பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும். இப்போ கண் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இந்த விஷயத்த பார்க்கும்போது, இவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. ஒருவேளை ஒரு மெடிக்கல் கார்டு எடுத்திருந்தா இன்னைக்கு இவங்க இவ்வளோ கஷ்டப்பட வேணாவ, இவ்வளோ அலைய வேணாவ. ஒருவேளை ஒரு கிரிட்டிக்கல்னஸ் பாலிசி எடுத்து வச்சிருந்தா லம்சம் அமௌண்ட் கிடச்சிருக்குமே, எந்த அளவுக்கு இந்த குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதாங்க என்னோட மைண்டில் ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம், உங்களுக்கும் கண்டிப்பாக மனசில் தோடி இருக்கும் தானே, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இப்படி தான் இருக்குமா, இதான் கொடிய நோயில் பாதிக்கப்பட்ட இப்படி தான் கஷ்டப்படுவாங்களா. தயவு செஞ்சு நீங்களும் இந்த தவறை பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு உங்களை ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மூலிமா பாதுகாத்து வைங்க. மெடிக்கல் கார்டு மூலியமாக சரி, லைஃப் இன்சூரன்ஸ் மூலியமாகவும் சரி, முக்கியமான கிரிட்டிக்கல்னஸ் பாலிசி மூலிமா தயவு செஞ்சு பாதுகாத்து வைங்க. மொதல் விஷயங்க, ஒரு நபர் கொடி நோயில் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னா நிறையவே சஃபர் பண்ணுவாங்க. மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்கம் ஸ்டாப் ஆயிரும். அதே சமயம் அவங்களோட கடன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகுமா? இல்லைங்க, அவங்களோட கடன் அப்படி தான் இருக்கும். கடனும் கட்டி ஆகணும், அவங்களோட ஹெல்த்தையும் அவங்க பார்த்தாகணும், குடும்பத்தையும் பார்த்தாகணும். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு ஆப்ஷனே இருக்காதுங்க. ஆனால் அதுவே ஒரு கிரிட்டிக்கல்னஸ் பாலிசி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு லம்சம் ஒரு 5 லட்சம் வழி 1 லட்சம் வழி கிடைக்குது அப்படின்னா, அந்த நேரத்தில் அந்த நபருக்கு எவ்வளோ ஆப்ஷன் இருக்கும். இருக்கிற கடனை கட்டலாம், பெட்டர் ட்ரீட்மெண்ட் போகலாம், ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் போகலாம், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக சேரும். இங்கே நீங்கள் பாருங்கள், இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணுமா, இன்சூரன்ஸ் பாலிசி வேணுமான்னு யோசிக்கிறவங்க மத்தியில் என்னோட கஸ்டமர் எவ்வளோ பேர் இன்னும் பாலிசி எடுத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமாங்க. தன் குடும்பத்தை கருதி, தன்னோட ஹெல்த்தை கருதி, ஒரு சேமிக்கணுமே. இன்றைக்கும் 50 வயசில் சேமிப்பு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு ஒரு சேவிங் பாலிசி எடுக்கிறது கூட யோசிக்கிறோம், ஒரு மெடிக்கல் கார்டு எடுக்கிறது கூட யோசிக்கிறோம். நம்மளை நம்பி குடும்பம் இருக்குது, ஆனால் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கைஸ். இன்னைக்கு ஒரு 3000 4000 சம்பாதிப்பீங்க. ஒரு வேளை இந்த வருமானம் நின்றுச்சுன்னா, இந்த வருமானத்தை உங்கள் குடும்பத்துக்கு யார் கொடுக்க போகிறா? என் பேர் நித்யா, நான் நேஷன் வைட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.